அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் 17ல் நம்ம கொடுத்துருந்தோம். அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டு எதுனா 2025 தான் சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ ப்ளஸ் WMO ரெண்டு சேர்ந்து தான் 2025 பனிப்பாறைகள் ஆண்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சர்வதேச பனிப்பாறைகள் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2025 நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தான். ஒடிசா நிதி ஆயோக் நிதி வள குறியீடு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ தான்ப்பா வெளியிடுறாங்க. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், கவனமாக பார்த்துக்கோங்க. நிதி வள குறியீடு 2022-23 இந்தியாவில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, மக்கள் தொகை, மொத்த பொது செலவினம், வருவாய், ஒட்டுமொத்த நிதி நிலைத்தன்மை ஆகியவற்றை மாநிலங்களின் பங்களிப்பு அடிப்படையில் முதன் முறையாக நிதிவள குறியீட்டை இந்த நிதி ஆயோக் வெளியிடுறாங்க. 67.8 புள்ளிகளுடன் இந்த நிதிவளம் நிறைந்த மாநிலங்களில் ஒடிசா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேஜர் சப் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அச்சீவர், ஃப்ரண்ட் ரன்னர், பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கப்பா. ஒடிசா பெர்ஃபார்மரில் இருக்குது, அச்சீவரில் இருக்குது. சத்தீஸ்கர், கோவா, ஜார்க்கண்ட், குஜராத் இதெல்லாம் அச்சீவரில் இருக்குது. நம்ம தமிழ்நாடு எதில் இருக்குன்னா பெர்ஃபார்மரில் இருக்குது. நிதிவள குறியீட்டில் 11வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது. குரூப் 4க்கு இது தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிடுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் விண்வெளியில் எந்த விதைகளை முளைக்க வைத்து சாதனை படைச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா காராமணி விதையைத்தான் முளைக்க வச்சு சாதனை படைச்சிருக்காங்க. இதுக்கிடையில் அவங்க இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, BSLV C-60 ராக்கெட் இறுதி பகுதியான BSLV 4 இயந்திரத்தில் போயம் அப்படிங்கிற பரிசோதனை முயற்சிக்காக 24 ஆய்வு கருவிகள் அதில் பொருத்தியிருக்காங்க. இது புவியை வலம் வந்தபடி அடுத்த சில மாதங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளை விண்வெளியில் முன்னெடுத்து செல்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றில் இஸ்ரோ வடிவமைத்த ரோபாட்டிக் ஆர்ம், அந்த ரோபாட்டிக் ஆர்ம்ங்கிறது இஸ்ரோ வடிவமைச்சதுப்பா. அது ப்ளஸ் கிராப்ஸ் ஆகிய ஆய்வு கருவிகள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், BSLV C-60 ராக்கெட் காராமணி விதைகள் அனுப்புனாங்க. காராமணி விதைகள் 4 நாட்கள்லேயே அது முளைச்சிருச்சுங்கிறாங்க. காராமணி விதைகளில் இலைகள் துளிர்விட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டீப்சிக் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு செயலியை உருவாக்கியுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் இந்த டீப்சிக் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு கருவியை உருவாக்கியிருக்கு. இதில் பாருங்கள், ChatGPT அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ண வருதுலப்பா. அது யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இதில் டீப்சிக் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிய உறுப்பு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா தான் இப்போ பிரிக்ஸில் புதிய உறுப்பு நாடாக சேர்ந்துருக்கு. 16வது பிரிக்ஸ் சப்மிட் காசன் அப்படிங்கிற பகுதியில், ரஷ்யாவில் இருக்க காசன் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றுச்சுப்பா. அதில் தான் இந்த நைஜீரியா இணைஞ்சிருக்கு. அதில் பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் எந்தெந்த நாடு இருக்குதுன்னு பாருங்கள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இது எல்லாமே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்குது, சரிங்களா? பிரிக்ஸ் 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாங்காங்கில் தான் இருக்குது. இதோட மெம்பர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க. 2025 இதோட சப்மிட் எங்கே இருந்துச்சுன்னா பிரேசிலில் தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு, சுத்தமான காற்றுடைய நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாவட்டம் தமிழகத்தில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான், சரிங்களா? இதை யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் AQI அவங்க தான் இதை வெளியிடுறாங்க.
இந்தியாவில் தூய்மையான காற்றை கொண்ட நகரங்கள் பட்டியலில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து வெளியிட்டிருக்கு. அதில் வந்து நாடு முழுவதும் உள்ள நகரங்களின் காற்றுத்தர குறியீடு வந்து திருநெல்வேலி மாவட்டம் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. நெல்லையில் காற்றுத்தர குறியீடு 24ஆக இருக்குது அப்படிங்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் வந்து 5வது இடத்துல இருக்குது. தஞ்சையில் வந்து காற்றுத்தர குறியீடு 45ஆக இருக்குது அப்படிங்கிறாங்க. காற்று மாசு அதிகமாக உள்ள நகரங்கள் பட்டியலில் டெல்லி முதல் இடத்துலையும் டெல்லியிலோட காற்றுத்தர குறியீடு 302 வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் வெளியிட்டதுப்பா, ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க வெளியிட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 76வது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ப்ரோபோவா சுபியாந்தோ அவங்க எந்த நாட்டின் அதிபர்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவோட அதிபர் தான் அவங்க. 76வது குடியரசு தின விழா வந்து இப்போ நம்ம கொண்டாடினோம். அந்த விழாவில் தான் இந்தோனேசியா அதிபர் வந்து ப்ரோபோவா சுபியாந்தோ அவங்க சிறப்பு விருந்தினராக வந்து பங்கேற்றாங்க. இந்த சுதந்திர தின விழாவோட கருப்பொருள் என்னன்னு பாருங்கப்பா. தங்க பாரதம், பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு. குடியரசு தின அணிவகுப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எது கொடுத்தாங்கன்னா மகா கும்ப மேளாவை காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேசத்தோட அலங்கார ஊர்திக்கு அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம். இது வந்து சுதந்திர இந்தியாவில்ப்பா. சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய நாட்டின் முதல் மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரகாண்ட். பிப்ரவரி 2024 வந்து உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் வந்து பொது சிவில் சட்ட மசோதா வந்து நிறைவேற்றினாங்க. அரசமைப்பு சட்டம் வந்து அதோட பொது சிவில் சட்டத்தோட அரசமைப்பு சட்டம் பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 44. இதில் பழங்குடியினர் சமூகத்தினருக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பொது சிவில் சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம், விவாகரத்து, தத்து எடுத்தல், வாரிசுரிமை ஆகியவற்றில் எல்லா மதத்துக்குமே தனித்தனி ப்ரொசீஜர் இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒரே சட்டமாகி ஒரே சட்டத்தின் கீழ் கொண்டு வர தான் இந்த பொது சிவில். இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா பொது சிவில் சட்டம், அந்த இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2024ஆம் ஆண்டு தியோசந்த் கேல் ரத்னா விருது வந்து எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு அறிவித்தாங்க. இது வந்து விளையாட்டுத்துறை சம்மந்தமாக வந்து கொடுப்பாங்கப்பா. 2024 தியான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து 4 பேருக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டி குகேஷ் அவர்கள் செஸ் விளையாட்டு வீரர் கொடுத்துருக்காங்க. பிரவீன் குமார் அவர்கள் பாரா தடகளம் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மனு பார்கர் வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ஹர்பன் பிரீத் சிங் அவங்க வந்து ஹாக்கி சம்மந்தப்பட்டவங்க. சரிங்களா? 2024 அர்ஜுனா விருது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 32 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக அறிவித்துள்ள அமைச்சகம் எதுன்னா பாதுகாப்பு அமைச்சகம் தான் 2024 வந்து சீர்திருத்த ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பாதுகாப்பு அமைச்சகம் சம்பந்தம் நம்ம பார்க்குறதுனால பாதுகாப்பு அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராஜ்நாத் சிங் அவங்க தான் வந்து நம்ம பாதுகாப்பு அமைச்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவோட 11வது தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி நாராயணன் அவர்கள் தான் நம்ம இஸ்ரோவோட 11வது தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்க வந்து தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கப்பா. இவங்களோட 2 வருஷம் வந்து இவங்க வந்து இதோட தலைவராக வந்து இருப்பாங்க. இஸ்ரோவின் ஸ்பெடக்ஸ் இரட்டை விண்கலன்கள் எந்த ராக்கெட் மூலம் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா பிஎஸ்எல்வி C-60 மூலமாக தான் வந்து இந்த ஸ்பெடக்ஸ் அப்படிங்கிற இரட்டை விண்கலத்தை வந்து ராக்கெட்டில் வந்து செலுத்தினாங்க. 2035ஆம் ஆண்டுக்குள்ளே பாரதிய அந்தாக்ஷரி ஸ்டேஷன் அப்படிங்கிறத இந்திய ஆய்வு நிலையத்தை வந்து விண்ணில் நிறுவ வந்து இஸ்ரோ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக வேண்டி தான் வந்து ஸ்பெடக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வந்து விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பரிசோதனையை மேற்கொள்ள வந்து இஸ்ரோ வந்து முடிவு செஞ்சது. இந்த இரட்டை விண்கலத்தோட எடை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 220 கிலோ. சரிங்களா? இதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பெடக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதான் இந்த ஸ்பெடக்ஸுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் பாருங்கள், விண்கலம் ஒருங்கிணைப்பு முன்னெடுத்த 4வது நாடு வந்து இந்தியா. ஃபஸ்ட்டு வாரன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, செகண்ட் வந்து அமெரிக்கா, தேர்டு சீனா.
இஸ்ரோவோட 100வது ராக்கெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா GSLV F-15 அப்படிங்கிறது தான் இந்த நம்ம இஸ்ரோவோடைய 100வது ராக்கெட். நாக்மார்க் 2 அப்படிங்கிற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை வந்து எங்கு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது அப்படின்னா பொக்ரானில் தான் வந்து வெற்றிகரமாக பரிசோதிச்சிருக்காங்க. இந்த நாக்மார்க் 2 வந்து முழுவதுமே வந்து டிஆர்டிஓ வந்து அவங்க தயாரித்ததுப்பா. இந்த டிஆர்டிஓ வந்து தயாரித்தது தான் இந்த நாக்மார்க் 2. இது முழுவதுமே உள்நாட்டில் தயாரித்த நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நாக்மார்க் 2 அப்படிங்கிறது புதிய பதிப்பு பீரங்கி வந்து எதிர்த்து செயல்படக்கூடிய ஏவுகணை தான் இது. நெக்ஸ்ட் பாருங்கள், பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் மசோதாவை நிறைவேற்றிய மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் வந்து பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்டத்தை வந்து மேலும் திருத்தம் செய்யப்படுவதற்கான 2 சட்ட மசோதாக்களை வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜனவரி மாதம் வந்து தாக்கல் செஞ்சாங்க. இது பாருங்கள், குற்றங்களுக்கு முன்னாடி, அதாவது இப்போ சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை, இப்போ சட்ட திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன தண்டனைன்னு இருக்குப்பா. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்துதல் தடுப்பு திருத்தச் சட்டம் 1998 திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தாங்கள் துன்புறுத்தியதற்காக கூறப்படும் பெண்களை தொடர்பு கொள்வதை தடுக்க பாதுகாப்பு உத்தரவுகளை வழங்க உதவும் பிரிவு 7C வந்து இணைக்க இந்த மசோதா வந்து முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் எப்போது திருக்குறள் வாரம் கொண்டாடப்படும்னு தமிழக அரசு அறிவிச்சாங்கன்னா டிசம்பர் கடைசி வாரம் தான் வந்து திருக்குறள் வாரமாக வந்து கொண்டாடணுங்கிறாங்க. கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலைக்கு வந்து வெள்ளி விழா வந்து இப்போ வந்து சமீபத்தில் கொண்டாடினாங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் வந்து திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சாங்க. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வந்து பேரறிவு சிலை அப்படிங்கிற பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றில் அடிக்கல் நாட்டி கீழடி இணையதளத்தையும் வந்து அந்த விழாவில் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து உருக்கு இரும்பு தொழில்நுட்பம், அதாவது இரும்பை வந்து உருக்குவாங்கல்ல, அந்த தொழில்நுட்பம் வந்து நம்ம தமிழ் நிலத்தில் வந்து அறிமுகமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. தேசிய நிறுவனங்களில் OSI பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்தில் கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் வந்து ஒரே தாளியில் இருந்து மாதிரிகளை அனுப்பி வச்சுருக்காங்க. ஒரே மாதிரியான முடிவுகளும் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போது கிடைத்திருக்கும் கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பாதிப்பு கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு 3345லேயே தென்னிந்தியாவில் வந்து இரும்பு வந்து அறிமுகமாயிருச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு தேசிய மஞ்சள் வாரியம் வந்து எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் தான் வந்து இந்த தேசிய மஞ்சள் வாரியம் வந்து அமைக்க போகிறாங்க. இந்தியாவில் முதல் முறையாக வந்து தேசிய மஞ்சள் வாரியம் வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வக்பு சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பிகா பால் அவங்க தலைமையில் தான் வந்து இந்த வக்பு சட்டத்திருத்தத்தை ஆய்வு செய்கிறதுக்கு வந்து மசோதாவுக்கு வந்து அவங்க தலைமையில் தான் குழு அமைச்சாங்க. 14 திருத்தங்களோட அவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க. நாடாளுமன்றம் வந்து அந்த 14 திருத்தங்களையும் அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டு திருத்த மசோதாவை ஏற்று வந்து இறுதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா INS வாக்சீர் அப்படிங்கிறது தான் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல். INS சூரத் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரக தாக்குதல் போர் கப்பல் INS சூரத் அப்படிங்கிறாங்க. P-15P 4வது ஏவுகணை அழிப்பு போர்க்கப்பல் தான் P-15P அப்படிங்கிறாங்க. INS நீலகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய ரக போர்க்கப்பல் தான் இந்த INS நீலகிரி. P-17A அப்படிங்கிற போர்க்கப்பல் திட்டத்தின் கீழே முதல் கப்பல் வந்து இந்த INS நீலகிரி. சரிங்களா? INS வார்சீர் அப்படிங்கிறது அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் INS வார்சீர். B-75 ஸ்பீர்கான் பீன் திட்டத்தின் 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த INS வார்சீருங்கிறாங்க. மும்பையில் உள்ள
கடற்கரை கப்பல் கட்டும் தளத்தில் பிரதமர் வந்து இதை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதில் ஐஎன்எஸ் சூரத்னா என்ன, ஐஎன்எஸ் நீலகிரினா என்ன, ஐஎன்எஸ் வாசிர், இது மூணுமே வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்கப்பா. பொறுத்துக்க மாதிரி கேட்டுருவாங்க. ஐஎன்எஸ் சூரத் அப்படிங்கிறது பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல்ப்பா. B-15Bயோட 4வது ஏவுகணை அழிப்பு போர்க்கப்பல். இந்த ஐஎன்எஸ் நீலகிரிங்கிறது சிறிய ரக போர்க்கப்பல். B-17A போர்க்கப்பல் திட்டத்தின் மூலம் வந்து செயல்படுத்தப்பட்ட முதல் கப்பல் வந்து இந்த ஐஎன்எஸ் முதல் போர்க்கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் நீலகிரி. ஐஎன்எஸ் வாசிர்ங்கிறது அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்ப்பா. B-75 ஸ்பீர்கார்பின் திட்டத்தில் 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பல் தான் வந்து இந்த ஐஎன்எஸ் வாசிர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா புலவர் மு. படிக்காராமு. 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா வந்து எத்தனையாவது இடம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80வது இடம். இந்த ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை குறியீடு 2025 இவங்க தான்ப்பா வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் மூலயமா இந்தியா வந்து 80வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. விசா ஃப்ரீ நாடுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56 டெஸ்டினேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எந்த மாநிலத்தின் கப்பாட் சால் கடற்கரைகள் உலகளாவிய நீலக்கொடி சான்றிதழை பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க இந்த கப்பாட் சால் கடற்கரைகள் தான் வந்து நீலக்கொடி சான்றிதழை வந்து பெறுது. கேரளாவின் கப்பாட் கடற்கரை வந்து கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்குது. சால் கடற்கரை வந்து கண்ணனூரில் இருக்குது. டென்மார்க்கை தளமாக கொண்ட சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை தான் இந்த மதிப்புமிக்க நீலக்கொடி சான்றிதழை வந்து கொடுக்குறாங்க. அயலக தமிழர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி 11-12 தான் வந்து தமிழக அயலகர் தினம் வந்து கொண்டாடுறோம். இதுக்கு அயலக தமிழர்களுக்கு 100 பயிற்றுனர்கள் மூலமாக கலைகள் குறித்து வந்து நேரடி பயிற்சி அளிக்கப்படும்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த பயிற்றுனர்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கும் தமிழ் சங்கங்களோட இணைந்து வந்து தமிழ் மொழியையும் வந்து தமிழ் கலையையும் வந்து அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்பு மூலிமா வந்து நடத்துவாங்க. இதற்கு ஆகும் செலவையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு 10 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு 2025 எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் தான் நடைபெற்றுச்சு. இந்தியாவோட முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலை வந்து எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தான். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செமிகண்டக்டர்ப்பா. ஆந்திர பிரதேசத்தில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் வந்து எங்கு திறக்கப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் வந்து திறக்க போகிறாங்க. சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் அப்படிங்கிற இடத்துல 1102.25 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து 564.44 கோடி செலவில் வந்து நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு வந்து இதை அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணி ஆகியவற்றை கண்காணிக்க யாருடைய தலைமையில் வந்து மத்திய அரசு குழு அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனில் ஜெயின் அவங்க தலைமையில் தான் வந்து குழு அமைச்சிருக்காங்க. மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சுப்பா. சீன மக்கள் தொகை வந்து 3வது ஆண்டாக வந்து சரிவை கண்டிருக்குங்கிறாங்க. 13.9 லட்சம் வந்து அது குறைஞ்சு 140.8 கோடியாக இருக்குங்கிறாங்க. 2023 சீனா மக்கள் தொகை வந்து 142.57 கோடியாக வந்து இருந்துச்சு. இந்திய மக்கள் தொகை வந்து 142.86 கோடியாக வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கொக்கோ உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பெற்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்த கொக்கோ உலகக்கோப்பை போட்டி வந்து புதுடில்லியில் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் வந்து ஃபஸ்ட்டு நடத்தினாங்கப்பா. இதுதான் ஃபஸ்ட்டு நடத்துகிற வேர்ல்டு கப். நேபாளத்தை வீழ்த்தி வந்து இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதில் வந்து இந்தியாவோட ஆடவர் அணி மகளிர் அணி ரெண்டுமே வந்து சாம்பியன் பட்டம் வென்றுச்சு அப்படிங்கிறாங்க.
தேசிய வாக்காளர் தினம் வந்து எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 தான் வந்து கடைபிடிக்கப்படுது. இதோட தீம்ஸ் பாருங்க, நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷியர் அப்படிங்கிறது தான் 2025 தேசிய வாக்காளர் தினத்தோட கருப்பொருள். ஜனவரி 2025 நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.16 கோடி பேர் தான் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள்பா. இதில் வந்து மொத்த வாக்காளர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.36 கோடி. மொத்த வாக்காளர் வந்து 6 கோடியே 36,12,950 கோடி பேர் வந்து மொத்த வாக்காளர்கள். இதில் வந்து ஆண் வாக்காளர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.11 கோடி, பெண் வாக்காளர்கள் 3.24 கோடி. மூன்றாம் பாலினத்தவர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 9,120 பேர் வந்து மூன்றாம் பாலினத்தவராக இருக்காங்க. அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர், 6,90,958 வாக்காளர்கள். குறைந்த எண்ணிக்கையில் வாக்காளர்கள் உள்ள தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர், நாகை மாவட்டத்தில் இருக்குது, 1,76,505 வாக்காளர்கள். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தான். உலகின் மிக வெப்பமான ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2024. நெக்ஸ்ட் பாருங்க, சமீபத்தில் HMBV அப்படிங்கிற வைரஸ் தொற்று வந்து எந்த நாட்டில் பரவியதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் பரவுச்சு. இந்த HMBV அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். மகா கும்பமேளா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மகா கும்பமேளா வந்து நடைபெறுது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரக்யாராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த கும்பமேளா வந்து நடைபெறுது. மகா கும்பமேளா கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் வந்து சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அதுக்கு வருகை தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சிஆர்பிஎஃப்பின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானேந்திர பிரதாப் சிங். அவங்க தான் வந்து புதிய தலைமை இயக்குநராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அனிஸ் தயால் சிங் அவங்க தான் வந்து இருந்தாங்க. இந்த சிஆர்பிஎஃப்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதான்ப்பா இந்த சிஆர்பிஎஃப். 2025 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா 113 பேருக்கு தான் வந்து அறிவிக்கப்பட்டது. குடியரசு தின விழாவில் வந்து இந்த பத்ம விருதுகள் வந்து அறிவிக்கப்படுவாங்க. 2025 ஆண்டு வந்து 139 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. பத்ம விபூஷன் வந்து 7 பேருக்கு, பத்ம பூஷன் வந்து 11 பேருக்கு, பத்மஸ்ரீ 113 பேருக்கு. தமிழ்நாட்டில் 13 பேர் வந்து விருது வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பத்ம பூஷன் விருது வந்து நல்லி குப்புசாமி, அஜித் குமார் அவர்கள், சோபனா சந்திரகுமார் அவர்கள். பத்மஸ்ரீ விருது வந்து குருவாயூர் துரை, தாமோதரன், லட்சுமிபதி, ராம சுப்பையர், எம்டி ஸ்ரீனிவாஸ், புரிசை கண்ணப்ப சம்பந்தன், அஸ்வின், சந்திரமோகன், ராதாகிருஷ்ணன், தேவசேனாபதி, சீனி விஸ்வநாதன், வேலு ஆசான். இவங்கெல்லாம் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்கப்பா. இவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க. இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்துக்கு வந்து யாருடைய பெயர் சூட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பெயர் தான் சூட்டியிருக்காங்க. இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையத்துக்கு தமிழ் புலவர் திருவள்ளுவரின் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அண்டர் 19 மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எதுனா இந்தியா. மகளிர் T20 உலகக்கோப்பை வந்து 14 வயசுக்கு உட்பட்டோருக்கான நடந்த போட்டியில் வந்து இந்திய அணி வந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கு. இந்த போட்டி வந்து மலேசியாவில் கோலாலம்பூர் இடத்துல வந்து நடைபெற்றுச்சு. தென்னாப்பிரிக்கா அணியோடு தான் இவங்க வந்து விளையாண்டு வெற்றி பெற்றாங்க. ஆட்ட நாயகி, தொடர் நாயகி விருது வந்து கொங்கடி த்ரிஷா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஹார்டிக் விக்கெட் வந்து எடுத்த முதல் இந்திய வீராங்கனை வைஷ்ணவி சர்மா. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்தமான் நிகோபரின் கீழ்கண்ட எந்த பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நிகோபர் தேங்காய், அந்தமான் கரேன் மஸ்லி ரைஸ், நிகோபர் மேட். இந்த அனைத்துக்குமே வந்து அந்தமான் நிகோபருக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க.
அந்தமான் நிக்கோபர் கிட்டத்தட்ட 7 பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கப்பா. அந்த 7 பொருளுமே இருக்குது, இது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 பொருளுக்கு வாங்குகிற ஒரு நாடு வந்து ஒரு மாநிலம் வந்து இந்த அந்தமான் தான். என்னென்னு பாருங்கள். 7 தயாரிப்புக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. நிக்கோபர் தேங்காய், நிக்கோபரி தாவி இ சாஞ்ச், அதாவது கன்னி தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அந்தமான் கரேன் மஸ்லி ரைஸ், ஹோடி ஒரு அவுட்ரி ஹேனோன்னு சொல்லுவாங்க. நிக்கோபரி மேட், அதாவது சத்ரயு ஹியூ யூப் அப்படிங்கிறாங்க. நிக்கோபரி ஹட், சான்விபதி நைஸ் ஹீபுல்ரா படாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு 7 பொருளுக்கு வந்து அந்தமான் நிக்கோபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர். அவங்க தான் வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. 13வது கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் தான் வந்து இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜெர்மனி நாடு தான் வாங்கியிருக்காங்க. இதோட உங்களுக்கு ஜனவரி மந்த் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. இந்த வாரம் நமக்கு பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். தெளிவாக படித்து எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ.